ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோன்னா, இது லாஸ்ட் வீக் வந்து எடுத்தது. நான் லாஸ்ட்டாக போட்ட விலாகோட கண்டினியூ வீடியோ தான் இது. இன்றைக்கி என்னுடைய கிச்சனில் இருக்கிற கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து டீப் க்ளீனிங் வந்து பண்ண போகிறேன். காலையில் பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போது மீனும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். மதியம் வந்து மீன் குழம்பு வந்து சமைக்கணும். அதாவது கிச்சனில் சமையல் வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இன்றைக்கி க்ளீனிங் வேலையை தான் வந்து பண்ண போகிறேன். ஒரே சமயத்தில் எனக்கு 2 வேலையும் வந்து முடிஞ்சிடும். இது என்னோடய க்ளீனிங் வேலைகள் எப்படி இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எப்படி பண்ணுவேங்கிறது சின்ன சின்ன டிப்ஸோடு இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதாவது என்னோடய கிச்சன் ஃபுல்லாக வந்து டீப் க்ளீனிங் பண்ணுறதெல்லாம் நான் ஷேர் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இப்போ தான் வந்து பார்ட்டாக வந்து நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நிறைய பேருக்கு என்னோடய க்ளீனிங் வேலைகள் வந்து ரொம்ப பிடிக்கும். இதில் நான் சொல்கிற டிப்ஸும் வந்து யாருக்காவது ஒருத்தவங்களுக்காவது யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் வந்து நினைக்கிறேன். கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும். காலையில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்னுடைய யூடியூப் ஒர்க்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் மதியம் சமைக்கிறதுக்கு ஒரு 11 மணிக்கு மேலே தான் வந்து கிச்சனுக்கு வந்தேன். தேவையானது எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு தான் சமையல் வேலை எப்போதுமே வந்து இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எனக்கு. சில சமயம் வந்து ஹரிபரியாக வந்து வேலை பார்க்கும்போது அடுப்புலேயும் வேலை பார்த்துக்கிட்டு அப்படியே கவுண்டர் டாப்லேயும் வச்சு வந்து காய் கட் பண்ணுற வேலையும் வந்து பண்ணுவேன். ஒரு நாள் டைம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய வேலைகள் வந்து இருக்கும். இன்றைக்கி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் இன்றைக்கி சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். இந்த ஆயில் பாட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கிட்ட வந்து ஆயிடுச்சு. அதெல்லாம் வந்து நான் ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணி 2 தடவை எண்ணெய் பிரித்து அப்படியே வந்து ரீஃபில் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு மாதிரி ஒரு பிசு பிசுன்ட்டு தான் வந்து இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு அது வெந்நீரில் வந்து ஊற வச்சிட போகிறேன். வெந்நீரில் ஊற வச்சு வந்து அது கழுவும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த பிசு பிசுப்புலாம் சீக்கிரம் வந்து விட்டுடும். பாட்டில் உள்ள பேக்கிங் சோடாவும் இப்போ ரின் லிக்விடும் வந்து சேர்த்து தண்ணி ஊற்றி வைக்கிறேன். அது போட்டு வாஷ் பண்ணும்போது இன்னும் நல்லா பளிச்சுன்னு வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு அது போட்டு ஊற வச்சிருவேன். வெந்நீரில் அந்த குண்டான்லேயே வந்து போட்டு வச்சிட்டோம்னா மேல் பக்கமும் அந்த வெந்நீர் படும்போது அந்த பிசு பிசுப்புலாம் சீக்கிரம் வந்து விட்டுடும். ஃபஸ்ட்டு அதை தான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். அடுப்பில் வந்து ஃபஸ்ட்டு உலையும் வச்சு விட்டுட்டேன். மீன் குழம்பு ரெடி பண்ணிக்கிட்டே தான் கடகடன்னு இந்த வேலையை வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். மீன் குழம்பு வந்து கூட்டி அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கவுண்டர் டாப்பில் இருக்கிறது எல்லாமே எடுத்து ஃபுல்லாக விலக்கி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அதை எல்லாமே ரீஃபில் பண்ணணும். அது காயிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சமையல் வேலையும் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா அந்த 2 ஜன்னல் சுற்றி இருக்கிற அந்த டைல்ஸு, கவுண்டர் டாப்பு, கேஸ் ஸ்டவ் எல்லாமே நல்லா தேய்ச்சி கழுவி விட போகிறேன். ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப் மேலே இருக்கிறது திங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இருக்காதுங்க, கம்மியாக தான் வந்துருக்கும். அதாவது அந்த கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் அந்த கார்னரில் வந்து கொஞ்சம் வந்து திங்ஸ் வந்து வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் இந்த ரைட் சைடு இருக்கிற கார்னரில் 1-2 திங்ஸ் வந்து இருக்கும். ஜன்னலில் ஒரு 2 திங்ஸ் மாட்டி விட்டுருப்பேன், அவ்வளோதான். இது எல்லாமே வந்து விளக்கிட்டு தான் வந்து நான் வந்து திருப்பி அந்தந்த இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். அந்த சுற்றி இருக்கிற அந்த டைல்ஸு அதுக்கப்புறம் அந்த ஜன்னல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் மந்த்லி ஒன்ஸ் தாங்க வந்து நல்லா தேய்ச்சி கழுவி விடுவேன். அப்படி பண்ணும்போது தான் ஆயில் பிசு பிசுப்பு ரொம்ப இல்லாமல் வந்து இருக்குது. மற்றபடி கேஸ் ஸ்டவ்வுக்கு பின்னாடி இருக்கிற அந்த டைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராகவே நான் அதாவது நான் எப்போல்லாம் வந்து அந்த கவுண்டர் டாப்பை வந்து கழுவுறேன்னு அப்போலாம் அதையும் வந்து நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுடுவேன். வாரத்துக்கு ஒரு வாட்டி கவுண்டர் டாப் மேலே இருக்கிற திங்ஸ் மட்டும் ஓரமாக எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு சும்மா தூசு தட்டி விட்டுட்டு ஒரு ஈரத்துணி வச்சு தொடச்சி விட்டுடுவேன். இப்படி தான் வந்து என்னோடய க்ளீனிங் வேலை இப்போதைக்கு வந்து போயிட்டுருக்குது. இப்படி பண்ணும்போது தான் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சமாவது வந்து நல்லா இருக்குது. அந்த கார்னரில் இருக்கிற ஸ்டாண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மளிகை ஐட்டம்லாம் வந்து வச்சுருப்பேன். சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக எல்லாம் காலியானதுக்கப்புறமா ஒன்றா விலக்கி காய வச்சுட்டு ரீஃபில் பண்ணுவேன். சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று காலியாக அந்த பாக்ஸு இல்லை பாட்டில் அதை மட்டும் வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் அதில் ரீஃபில் வந்து பண்ணுவேன். எப்படி தோணுதோ அப்படி தான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த ஸ்டாண்டுலலாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாஞ்சு மாரி இருக்கும். அதையும் வந்து போட்டு விட்டுட்டு தான் அதில் வந்து அந்த ஜாடியில் வந்து மேலே வைப்பேன். அதுவும் கொஞ்சம் பிசு பிசுன்ட்டு இருக்குது. அதனால் அந்த பாத்திரத்தில் அந்த வெந்நீர்லேயே கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டோம்னா க்ளீன் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேன்ட்டு அது வெந்நீரில் தான் போட்டு அமுக்கி விட்டேன். இந்த ஜாடியில் இந்த சின்ன சின்ன பாட்டிலெல்லாம் நான் என்னென்ன திங்ஸ் வச்சுருக்கேங்கிறது நான் வீடியோ எண்டில் வந்து நான் காமிச்சிருக்கிறேன். ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். இப்போ புதுசாக வந்து சப்ஸ்கிரைபருக்கு வந்து தெரியாது இல்லைங்களா, அதனால் வந்து நான் காமிச்சிருக்கிறேன். என்னோடய க்ளீனிங் மெத்தடு எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப்பில் இருக்கிறது எல்லாமே வந்து விலக்கி காய வச்சிருவேன். அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுண்டர் டாப்பு அந்த ஃபுல்லாக இருக்கிற அந்த டைல்ஸ் 2 ஜன்னல் எல்லாமே தேய்ச்சி கழுவிட்டுடுவேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டாக தான் வந்து தேய்ச்சி கழுவேன். மொத்தமாக எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு கடைசியாக கழுவ மாட்டேன். ஏன்னா நான் சோப்பு போட்டு தான் வந்து தேய்ச்சி கழுவுறதுனால மொத்தமாக தேய்ச்சிட்டு கழுவும் போது வெள்ளை வெள்ளையாக தான் வந்து இருக்கும். அதையும் அப்படியே பார்ட்டாக தான் தேய்ச்சி கழுவேன். அது 2வது ஸ்டெப்பு. 3வது ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து வைப்பர் வச்சு வைப் பண்ணி விட்டுடுவேன் கவுண்டர் டாப் ஃபுல்லாக. 4வது ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் ஒரு காஞ்ச துணியை வச்சு ஃபுல்லாக வந்து தொடச்சி விட்டுடுவேன். டைல்ஸ்லேருந்து கவுண்டர் டாப்பில் கேஸ் ஸ்டவ்வில் எல்லாமே நல்லா தொடச்சி விட்டுடுவேன். 5வது ஸ்டெப்பு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளக்கி வச்சுருக்கிறது எல்லாமே காஞ்சிடும். அதுக்கப்புறம் அதை எல்லாமே வந்து ரீஃபில் பண்ணி அதை தான் அந்தந்த இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுடுவேன். இப்படி தாங்க வந்து நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து க்ளீன் பண்ணுறேன். என்னோடய க்ளீனிங் மெத்தட் வந்து இப்படி தான் வந்து இருக்கும்.
கடைசியாக வந்து கிச்சன் வந்து ஒரு தாட்டி பெருக்கி விட்டுட்டு மாப்பும் போட்டு விட்டுடுவேன். இன்றைக்கி சமையல் வேலையை பார்த்துக்கிட்டே தாங்க இந்த வேலையை வந்து பண்ணுறோம். கொஞ்சம் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா வேலை தான், வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்த மாரி தான் இருந்தது. மேக்ஸிமம் இந்தமாரி க்ளீனிங் வேலைலாம் செய்கிற மாரி இருந்தீங்கன்னா, அன்றைக்கி காலையிலேயே சமையல் வேலையை கொஞ்சம் சிம்பிளாக வந்து முடிச்சுக்கோங்க. ஏன்னா சமையல் வேலையும் ஹெவியாக பண்ணிவிட்டு க்ளீனிங் வேலையும் வந்து பண்ணும்போது ரொம்ப டயர்ட் ஆகிடுவோம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நான் அதுமாரி வந்து எப்போதும் நான் அப்படி தான் வந்து பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி அப்படி வந்து பண்ணலை. இன்றைக்கி எனக்கு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டே ஆகணும்னு ஒரு ஆசையாக இருந்தது. அதனால் மீனும் வாங்கிட்டு வந்துருந்தேன். மதிய நேரத்தில் சுட சுட வச்சு சாப்பிட்ணுன்னு ஆசை. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை தான், அது எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 மணி நேரம் ஆகும், அவ்வளோதான். அது சமையல் வேலையை பார்த்துக்கிட்டே தான் இன்றைக்கி இந்த க்ளீனிங் வேலையை வந்து பண்ணிகிட்ருந்தேன். மேக்ஸிமம் காலையிலே வந்து நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேங்க. அதாவது வெயில் வந்துடும் எனக்கு. இங்கே ஒரு 10 மணிக்கிட்டலாம் இந்த படிக்கட்டுலலாம் நல்லா வெயில் வரும். இந்த க்ளீனிங் வேலை காலையிலே வந்து நான் முடிச்சிருவேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் இந்த படிக்கட்டுக்கிட்டலாம் வெயில் இல்லை. படிக்கட்டுக்கிட்ட ஓரமாக தான் வெயில் இருந்தது. எல்லாத்தையும் மேலே வரைக்கும் கொண்டு வந்து காய வச்சு, அப்புறம் இன்னொரு தடவை வந்து திருப்பி வச்சுட்டு கொஞ்சம் வேலை எக்ஸ்ட்ரா ஆன மாரி தான் வந்து இருந்தது. இன்னொரு டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ளீனிங் வேலைலாம் நீங்கள் செய்கிற மாரி இருந்தீங்கன்னா, பசங்க ஸ்கூல் லீவ் டைம்லோ இல்லை ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் லீவ் போட்டிருக்குற அந்த டைமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, அவங்களையும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லி உங்களுடைய க்ளீனிங் வேலையை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வந்து முடிக்கலாம். உங்களுக்கும் கொஞ்சம் வேலையும் வந்து குறையும். நம்மளுக்கு க்ளீனிங் வந்து பண்ண மாதிரி வந்து இருக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து செய்யும்போது அது ஒரு தனி ஒரு சந்தோஷம்தான். மீன் குழம்பு, மீன் வறுவல் வந்து செஞ்சு முடிக்கவும், அதுக்கப்புறமா அந்த நம்ம எல்லாத்தையும் சிங்கில் போட்டுறது விளக்கி காய வைக்கவும் கரெக்டாக இருந்தது. இப்போ கடைசியாக தான் நான் சொன்ன மாரி எல்லாமே வந்து ஃபுல்லாக தேய்ச்சி கழுவி விட போகிறேன். கிச்சன் க்ளீன் பண்ணவே நான் முன்னாடி சொன்ன மாரி எனக்கு 4 நாள் ஆகுங்க. கவுண்டர் டாப் வந்து இப்போ இன்றைக்கி க்ளீன் பண்ணுறது ஒரு நாளைக்கும், அதுக்கப்புறமா ஷெல்ஃபு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது ஒரு நாள் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் வந்து கவுண்டர் டாப் கீழே இருக்கிற ஷெல்ஃபில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அது ஒரு நாள் வந்து எடுத்துப்பேன். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணலை. அதெல்லாம் கொஞ்சம் மெர்சியாக தான் வந்து இருக்குது. அது இன்னொரு நாளைக்கு தான் வந்து க்ளீன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து மேலே லாஃப்ட் ஒரு நாளைக்குன்ட்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேலையை வந்து நான் எடுத்துப்பேன். டெய்லியுமே வந்து க்ளீனிங் பண்ணிகிட்ருப்பேனா அப்படிலாம் கிடையாதுங்க. இப்போ இன்றைக்கி இந்த க்ளீனிங் வேலை முடிச்சேன்னா அடுத்த நாளில் கொஞ்சம் டயர்டாக தான் வந்து இருக்கும். அடுத்த நாளைக்கு சும்மா மேலோட்டமாக என்னென்ன வேலைகள் இந்த சின்ன சின்ன க்ளீனிங் வேலைகள் பண்ண முடியுமோ அதை பண்ணுவேன். அதாவது ஒரு 2 நாள் 3 நாள் ரெஸ்ட் எடுப்பேன். இல்லை 1 to 1 நாளுங்கிற மாரி வந்து வச்சுப்பேன். அந்த டைமில் எனக்கு என்னோடய உடம்பு நிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாரி தான் என்னோடய வேலைகள் வந்து நான் செஞ்சிட்ருப்பேன். எப்போதுமே வேலையும் வந்து செஞ்சுட்டும் இருக்க முடியாது. மெயினாக நம்மளோட உடம்பையும் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துக்கணும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எப்போதுமே வந்து வேலை இருந்துக்கிட்டே தாங்க வந்து இருக்கும். ரெஸ்ட்டே வந்து கிடையாது. கொஞ்சமாவது நம்ம வந்து ரெஸ்ட்டு கண்டிப்பாக வந்து எடுக்கணுங்க. நம்மளோட உடம்பு வந்து எப்போதுமே வந்து பார்த்துக்கிட்டு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளுடைய குடும்பத்தை நல்லபடியாக வந்து கொண்டு போக முடியும். அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, நல்ல நேரத்துக்கு ஹெல்த்தியானதாக வந்து சாப்பிடணும். அதே சமயம் நல்ல தூக்கமும் வந்து இருக்கணும். நல்ல தூக்கம்னா எப்போதுமே டெய்லியுமே பகலில் நல்லா தூங்கி தூங்கி எழுந்திருக்கிறது வந்து கிடையாதுங்க. நைட்டில் வந்து நேரத்தோடு வந்து படுக்கணும். அதுதான் மெயினு. பகல் டைமில் தூங்கவே கூடாதுன்னு வந்து சொல்லலை. பகல் டைமில் ரொம்ப உடம்பு டயர்டாக அசதியாக இருந்தால் சும்மா ஒரு 1 மணி நேரம் வந்து படுத்து எழுந்திரிச்சாலே வந்து போதும். மற்றபடி உங்கள் மைண்டையும் சரி உங்களையும் சரி எப்போதுமே வந்து சுறுசுறுப்பாக வந்து வச்சுக்கோங்க. அப்போ தாங்க வந்து அந்த டே ஃபுல்லாகவே வந்து நல்லா வந்து பாசிட்டிவாக இருக்கும். நல்லா நல்லா ஹாப்பியாகவும் வந்து போகும். பகல் டைமில் வந்து தூங்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்தமாரி எதனாவது ஒரு க்ளீனிங் வேலைகள் வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாங்க. நம்மளுக்கு வீட்டில் வந்து வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பெண்டிங் வச்ச வேலைகள் ஏகப்பட்டது வந்து இருக்கும். அதை ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு க்ளீனிங் வேலையை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்களோ உங்களுடைய வேலையும் வந்து நீங்கள் செஞ்ச மாதிரி இருக்கும். உங்களுடைய வீட்டையும் பார்க்க அழகாக வச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் பகல் டைம்லேயே வந்து தூங்காமலே இருந்த மாதிரி இருக்கும். நான் இந்த டிப்பு தான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். வீட்டு வேலைகளை தவிர மற்றபடி நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து சம்பாதிக்கிறதுக்கு ஏகப்பட்ட நல்ல வழிகள் வந்து இருக்குதுங்க. அதில் உங்களுக்கு வந்து என்ன பிடிக்கும், எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு வந்து பார்த்து அதில் நீங்கள் வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அதில் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து பேச ஆரம்பித்ததுன்னா அதில் ஸ்டார்ட் பண்ணி எதில் கொண்டு போய் முடிப்பேன்னு எனக்கு தெரியாதுங்க. அப்படியே வந்து போயிட்டே இருக்கும். அதனால் நான் இப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதுவே உங்களுக்கு கொஞ்சம் போர் அடித்த மாதிரி வந்து இருக்கும். இப்போ நான் என்னென்ன வேலைகள் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு வீடியோலேயே வந்து பார்க்கும்போதே வந்து தெரியும். நான் இப்போ கொஞ்சமாக வந்து மியூசிக்கும் ஆட் பண்ணிக்கிறேன்.
எப்போதுமே கடைசியாக தாங்க வந்து சிங்க் வந்து நல்லா தேய்ச்சி கழுவி விடுவேன். அதுக்கப்புறமா ஒரு தடவை பெருக்கி விட்டுட்டு கிச்சனை வந்து மாப் போட்டு விட்டுடுவேன். ஏன்னா வந்து ஃபுல்லாக தேய்ச்சி கழுவுனதுனால கீழேயும் கொஞ்சம் தண்ணி சிந்த தான் செய்யும். அதனால் வந்து 2 தடவை வந்து மாப் போடுவேங்க. ஒரு தடவை ஃபஸ்ட்டு வந்து வெறும் தண்ணியில் தொடச்சிட்டு மாப் போடுவேன். அதுக்கப்புறமா வந்து கம்ஃபோர்ட்டு டெட்டாலும் கலந்த தண்ணியில் தாங்க 2வது வாட்டி நான் எப்போதுமே மாப் போடுவேன். அப்படி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல வாசனையாக வந்து இருக்கும். இந்த கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீனிங் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சது. இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1 மணிக்கு மேலே வந்து ஆயிடுச்சு. மேலே ஃபுல்லாகவே கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு செம பசி வேறு, வேலை செஞ்சுட்டேன்றதுனால செம பசி வேறு. காலையில் கம்மியாக தான் வந்து சாப்பிட்டேன். அதனால் குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 10-15 நிமிஷமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலே காய வச்சுருக்கிறது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து எல்லா மளிகை பொருட்களும் அதில் வந்து திருப்பி ரீஃபில் பண்ணணும். ஒரு 3 மணிக்குள்ளே கடகடன்னு இந்த வேலையை முடிச்சிட்டோம்னா பசங்களை வந்து ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணி கொண்டு போய் டியூஷனில் விட்டுட்டு வருவேன். அதுக்கப்புறமா முடிஞ்சால் வெயிட் பண்ணி இருந்து கூட்டிகிட்டு வருவேன். அப்படி அவங்க வர மாரி இருந்தாங்கன்னா அப்புறம் அவங்கள அழைச்சிட்டு வர சொல்லிட்டு வீட்டில் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். கவுண்டர் டாப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ் ஸ்டவ்வுக்கு அந்த கார்னரில் வந்து அந்த ஸ்டாண்டில் வந்து இந்த தாளிக்கிற ஐட்டம், இந்த மிளகு, ஜீரகம், சோம்பு, வெந்தயம், எள்ளு, அதுக்கப்புறம் இந்த சால்ட்டு, மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வடகம், இந்தமாரி ஐட்டம்லாம் தான் அந்த ஸ்டாண்டில் வந்து வச்சுருப்போம். அதாவது உப்பு, புளி, எண்ணெய், ஸ்பூன் ஸ்டாண்டு இது எல்லாமே இந்த கார்னரில் வந்து இருக்கும். இப்போ அதெல்லாம் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீஃபில் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த பாட்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது தேன் வாங்குகிறோம் இல்லைங்களா, அந்த தேன் வாங்கின பாட்டில் தாங்க. இதெல்லாம் வந்து தூக்கி போட மனசு இல்லாமலே இதில் வந்து இதெல்லாம் இப்போ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்ருக்கிறேன். ரொம்ப வருஷமாக இதை தான் யூஸ் பண்ணுறேன். இது எல்லாமே வந்து இந்த தாளிக்கிற ஐட்டம்லாம் வந்து நீங்கள் அஞ்சரை பெட்டி வச்சுருந்தீங்கன்னா அந்த அஞ்சரை பெட்டியில் எல்லாமே வந்து கொட்டி வச்சுட்டிங்கன்னா அந்த ஒரு பாக்ஸ் எடுக்கிறதோட வந்து வேலை முடிஞ்சிடும். இந்த பாட்டில்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால நான் அதை தனித்தனியாக வந்து கொட்டி வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். மற்றபடி இந்த மசாலா ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு வந்து அஞ்சரை பெட்டி வந்து வச்சுருப்பேன். அப்புறம் வந்து இன்னொரு அஞ்சரை பெட்டியிலேருந்து இந்த மசாலா பவுட்ரு ஐட்டம்லாம் வந்து அதுவும் வந்து தனியாக வந்து வச்சுருப்பேன். அந்த 2 அஞ்சரை பெட்டி மட்டும் இதில் வந்து வச்சுருப்பேன். இதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்குது. அந்த கடுகு ஜீரகம் போட்டு வைக்கிறதுக்கு இந்தமாரி அஞ்சரை பெட்டி வாங்கி வச்சிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு. இந்த கழுவுறதெல்லாம் வேலை கொஞ்சம் கம்மியாகிடும். சரி, அந்த பாட்டில் நல்லா இருக்குது, நல்லா இருக்கிற அது அதாவது உடையிற வரைக்குமாவது அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாமேன்ட்டு அதை வச்சுருக்கிறேன். இந்த ஸ்டாண்ட்லலாம் வந்து ஸ்பூன் போட்டு வைப்பாங்க. ஸ்பூன் போட்டால் வெளியில் ஒடியாந்துருந்ததுனால அந்த ஸ்பாஞ்சு வந்து அது உள்ள போட்டு வச்சுருக்கிறேன். அதுமாரி இந்த பெரிய ஸ்டாண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பாஞ்ச் மாரி இருக்கிற ஷீட்டு தான் வந்து போட்டு விடுறேன். இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். நியூஸ் பேப்பர்லாம் வந்து போட்டோம்னா சீக்கிரம் கிழிஞ்சு போயிடுதுங்கிறனால நான் இதை தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாக டீப் க்ளீனிங் பண்ணி அரேஞ்சும் வந்து பண்ணியாச்சுங்க. இப்போதைக்கு நம்மளுடைய கவுண்டர் டாப் இப்படி தான் வந்து இருக்குது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்றைக்கி இந்த க்ளீனிங் வீடியோ தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு விலாகில் வந்து பார்க்கலாம்.